G.U. போப் சார்ல்ஸ் யுக்லோஃபின் போப். இவர் கிபி 1820 ஏப்ரல் 24 பிரான்ஸ் எட்வர்ட் தீவில் பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோர் ஜான் போப் மற்றும் கேத்தரின் யுலா. இவங்க இரண்டு பேருமே சிறந்த கல்வியாளர் மற்றும் சமயப்பற்று மிக்கவர். இவருடைய தமையனார் ஹென்றி கிறிஸ்துவ சமய பரப்பு மற்றும் சமய குருவா இருந்தனால இவருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து தன்னோட 19வது வயசுல தமிழகத்துல இருக்க சென்னைக்கு பாய்மர கப்பல் வழியா வராரு. அப்படி பாய்மர கப்பலில் வர 8 மாதம் ஆகுது. இந்த 8 மாதத்தை வீணடிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படிக்கிறாரு. வந்ததும் சென்னை சாந்தோமில் பணி செய்கிறாரு. நெக்ஸ்ட் திருநெல்வேலி சாயர்புரத்தில் பணி செய்கிறாரு. அப்போ அங்கே ஒரு பள்ளியையும் நிறுவுறாரு. அங்கே இருக்க சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் கல்லூரி ஆசிரியராகவும் இருக்காரு. அப்போ அவர் கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு இது எல்லாத்தையும் நடத்துகிறாரு. 1842லேருந்து 1849 வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் சாயபுரத்தில் இருக்கிறாரு. 1850 இவர் இங்கிலாந்துக்கு போய் திருமணம் செஞ்சுக்கிட்டு திரும்ப தஞ்சாவூருக்கு வராரு. அங்கே ஒரு 8 ஆண்டுகள் இருக்கிறாரு. அப்போது அவர் புறநானூறு, நன்னூல் இந்த நூல்களை படிச்சுட்டு திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இது எல்லாத்தையும் ரொம்பவும் விரும்பி படித்து இதை மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறாரு. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுதுறாரு. அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர்களோட வரலாறும் குறிப்பிடுறாரு. இவர் சிறு குழந்தைகள் இலக்கணம் படிக்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அதை எளிமையாக்கணும்னு வினாவிடை வடிவத்தில் இரு இலக்கண நூல்களையும் பெரியவருக்கான இலக்கண நூல்களையும் எழுதுறாரு. மேலை நாட்டவர்கள் தமிழை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் ஆங்கில அகராதியையும் ஆங்கில தமிழ் அகராதியையும் எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று நூல்களையும் எழுதுறாரு. 1858 உதகமண்டலத்தில் ஒரு பள்ளியை ஆரம்பித்து அதோட ஆசிரியராகவும் இருக்கிறாரு. 1885லேருந்து 1908 அதாவது 23 வருஷம் அவர் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்றுக் கொடுக்குற பேராசிரியராக இருக்கிறாரு. அவர் 40 ஆண்டுகள் திருக்குறளை படித்து 1886 அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. 1900 திருவாசகத்தையும் மொழிபெயர்க்கிறாரு. அதாவது அவரோட 80வது வயதில். அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவற்பயன் இந்த நூல்களையும் பதிப்பிக்கிறாரு. இவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதியிருக்காரு. அந்த உயிலில் அவரோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காரு. இவர் 1908 பிப்ரவரி 11 இறக்குறாரு.